இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 7 and 8 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். அதற்கு தற்பொழுது பேராகிராஃப் 9 and 10 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence, paragraph 9. The manifestation of the being in our universe takes the shape of an involution, which is the starting point of an evolution. Matter, the nethermost stage, spirit, the summit. In the descent into involution, there can be distinguished 7 principles of manifested being, 7 gradations of the manifesting consciousness, of which we can get a perception or a concrete realization of their presence and immanence here, or a reflected experience. Explanation. The manifestation of the being, that is Satchit Ananda, in our universe takes the shape of an involution, which is the starting point of an evolution. In this process, matter forms the lowest stage and spirit forms the highest stage. That is, by the involution, we mean a self-concealing of the divine in a descent of which the last rung is matter. By the evolution, a self-revealing of the divine in an ascent of which the last rung is spirit. Sri Aurobindo, Essence Divine and Human, page 221. We can distinguish 7 principles of manifested being, 7 gradations of the manifesting consciousness in the descent into involution. We can get a perception of them here, or a concrete realization of their presence and immanence here, or a reflected experience. Thank you, sir. Thank you. எப்படி பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? பரம்பொருளினுடைய சச்சிதானந்தத்தினுடைய இருப்பு நமக்கு தெரியும். அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலும் இருக்கும், வெளிப்படுத்தி கொள்ளும் நிலையிலும் இருக்கும். அதாவது எந்தவித மாற்றமும் அடையாமல் இம்மியூட்டபிளாக இருக்கும், மியூட்டபிளாக இருக்கும், நிலையாகவும் இருக்கும், இயக்கத்திலே இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், மொபைலாகவும் இருக்கும், காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கும், டைம்லெஸ், காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும் இருக்கும். இதெல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் ரெண்டுமே பரம்பொருளினுடைய நிலைகள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் எதுவுமே ஒன்றுடன் ஒன்று எதிரானதுன்னு சொல்ல முடியாது. அதனால மேனிஃபெஸ்டேஷன், பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், அதன் மூலமாகத்தான் இந்த சிருஷ்டி, உலகம் எல்லாமே வெளிப்படுகின்றது. எப்படி அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னா, தன்னை 7 நிலைகளில் தன்னை இரக்கம் கொள்ள செய்கின்றது. இன்வல்யூஷன், இரக்கம் கொண்டு மெல்ல 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 தன்னை மறைத்துக் கொள்கின்றது. தன்னைத்தானே அது மறைத்துக் கொள்கின்றது. வெவ்வேறு அமைப்புகளின் மூலம் தன்னைத்தானே அது மறைத்துக் கொள்கின்றது. இன்வல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்கம் கொள்ளுதல். இந்த இறை சக்தி இந்த புவியில் இரக்கம் கொள்ளுதல். இந்த இரக்கம் கொள்ளுதல் என்பது, இந்த இன்வல்யூஷன் அப்படிங்கிறது தான் எந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது என்றால் இவல்யூஷன், பரிணாமம். ஃபர்ஸ்ட் எது நடைபெறுகின்றது என்றால் இன்வல்யூஷன், அதுக்கப்புறம் தான் இவல்யூஷன்.
உள்ள போர் உள்ள இறக்கம் கொள்வது வெளி வந்தாக வேண்டும். இதுல கடைசி ஸ்டேஜ் எது 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 இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டேஜ், கடைமட்ட நிலையில் எது இருக்கின்றது என்றால் சடப்பொருள், மேட்டர் த நெதர் மோஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். கடைமட்ட நிலையில அதுதான். உச்சக்கட்ட நிலையில எது இருக்கு? அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது, ஸ்பிரிட், த சம்மிட் அப்படிங்கிறார். இந்த இரக்கம் கொள்ளுதல், இந்த டிசன்ட் இன்டு இன்வல்யூஷன், இந்த டிசன்ட், டிவைனோடைய டிசன்ட், இரக்கம் கொள்ளுதல், அதுல 7 விதிகள் காணப்படுகின்றன. 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டட் பீயிங் அப்படிங்கிறார். 7 அடிப்படை விதிகளின் பெயரில் தான் இந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது. 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டட் பீயிங். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா படிநிலைகளாக காணப்படுகின்றன. 7 கிரடேஷன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டிங் பாயிண்ட், உணர்வு நிலையினுடைய படிநிலைகளாக காணப்படுகின்றன. எல்லாமே கான்சியஸ்னஸ்னோட படிநிலைகள் தான். அது என்னங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். எல்லாமே படிநிலைகள், உணர்வு நிலையினுடைய படிநிலைகளாகத்தான் இந்த 7 பிரின்சிபிள்ஸ் காணப்படுகின்றன. இதை இது குறித்த ஒரு பர்செப்ஷன், அறிந்து கொள்ளுதல் நமக்கு முடியும். நம்ம உணர்வு நிலையில உயரும் பொழுது இது குறித்த ஒரு பர்செப்ஷன் என்றால் அதை புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, கான்கிரீட் ரியலைசேஷன் ஆஃப் த பிரசன்ஸ். அதை ஒருவர் ஆன்மீக அனுபவத்தில் சித்தியாக அதனுடைய சாநித்தியத்தை உணர்தல். இந்த உண்மைகளினுடைய சாநித்தியத்தை சித்தியாக ஒருவர் நன்றாக உணர்தல், கான்கிரீட் ரியலைசேஷன். அதுல கான்கிரீட்டா இருக்கும், திடமாக உணர முடியும். சச்சிதானந்தத்தை ஒருவர் திடமாக உணர முடியும். எப்படி அவர் சடப்பொருளை உணர்கின்றாரோ அதே போல அந்த சச்சிதானந்தத்தை ஒருவர் திடமாக உணர முடியும். பிரசன்ஸ் அண்ட் இம்மானன்ஸ், எங்கும் வியாபித்துள்ள அதனுடைய சாநித்தியத்தையும் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அதனுடைய இருப்பையும் ஒருவர் உணர முடியும். இங்கு உணர முடியும், புவியில் உணர முடியும். அல்லது ரிஃப்ளெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். ரிஃப்ளெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு தண்ணியில மேல இருக்கக்கூடிய பிம்பத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ, அதே போல் நம்முடைய உணர்வு நிலையில அந்த உயர் உணர்வு தளங்களினுடைய ஒரு பிரதிபலிப்பை ஒருவர் அனுபவபூர்வமாக உணரும். இதுவும் ஒரு ஆன்மீக அனுபவம் தான். நேரடியாக சித்தியாக பெறுவது ஒரு வழி, புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் என்பது ஒரு வழி. இரண்டாவது அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ், அதனுடைய பிரதிபலிப்பான ஒரு அனுபவத்தை இங்கு பெறுதல். எல்லாமே ஒரு டிஃபரெண்ட் லெவல்ல ஒருவருக்கு கிட்டும். இதெல்லாம் சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பேசிக்கா எதுன்னா இன்வல்யூஷன் தான் ஆரம்பத்துல, அப்புறம் இவல்யூஷன் என்பது. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால் 7 கிரடேஷன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது என்ன 7 கிரடேஷன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த போர்ஷன்ல பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இன்வல்யூஷன் குறித்து பகவான் விளக்கத்தை கொடுத்துள்ளார். பை த இன்வல்யூஷன் we mean a self concealing of the divine. அந்த பரம்பொருள் தன்னை இரக்கம் கொண்டு தன்னைத்தானே மறைத்துக் கொள்கின்றது. self concealing of the divine in a descent of which the last rung is matter. கடைசி படி எதுன்னா அது சடப்பொருள். அதே போல evolution as self revealing of the divine. இங்க பரிணாமம் என்பது உண்மையிலே என்ன, பகவான் தரும் விளக்கம் என்ன அப்படின்னா, மறைந்திருக்கும் பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. செல்ஃப் ரிவீலிங் ஆஃப் த டிவைன் இன் அன் அசென்ட், ஒரு ஏறுமுகமான ஒரு இயக்கம். அதுல கடைசி படி மெய்ப்பொருள். இதுதான் பகவான் அளித்துள்ள விளக்கம். அடுத்த போர்ஷன் போகலாம். The first three
are the original and fundamental principles, and they form universal states of consciousness to which we can rise. When we do so, we can become aware of supreme planes or levels of fundamental manifestation or self formulation of the spiritual reality in which is put in front the unity of the divine existence, the power of the divine consciousness, the bliss of the divine delight of existence, not concealed or disguised as here, for we can possess them in their full independent reality. Thank you. Yes. Explanation. The first three, Sat Chit Ananda, are the original and fundamental principles. They form the universal states of consciousness, which is above the individual state of consciousness, to which we can rise. When we rise to the universal state of consciousness, we can become aware of supreme planes or levels of fundamental manifestation. We can become aware of self-formulation of the spiritual reality. Here, the unity of the divine existence, the power of the divine consciousness, the bliss of the divine delight of existence is revealed in the front. We can possess them in their full independent reality. It is not concealed or disguised as here in our world of matter, life, and mind. இந்த 7 principles பார்த்தோம். இப்ப 7 principles or 7 gradations of the manifesting consciousness பார்த்தோம். The first 3 அப்படிங்கிறது நமக்கு அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். அதுதான் வந்து சச்சித் ஆனந்தம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறார். அது எந்த உணர்வு நிலையினுடைய நிலைகளாக காணப்படுகின்றது என்றால் யூனிவர்சல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், தனிமனித நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். They form the universal states of consciousness. ஒரு தனி மனிதனை சார்ந்து இருக்காது, பிரபஞ்சம் தழுவிய நிலையில் காணக்கூடியவை காணப்படுபவை தான் அது. They form the universal states of consciousness. அதற்கு அந்த நிலைக்கு ஒரு தனி மனிதன் உயர முடியும், to which we can rise. அவ்வாறு நம்மளுடைய தனிமனித உணர்வு நிலையில நம்ம மேலே உயரும் பொழுது நம்மால வந்து அந்த சச்சித் ஆனந்தம் என்கின்ற அந்த உயர் தளங்கள் குறித்த ஒரு அவேர்னஸ் நமக்கு கிட்டும். We can become aware of supreme planes. Supreme planes சச்சித் ஆனந்தம் தான். இந்த ஒரு டயக்ராம் இங்க பிரசன்ட் பண்றோம், அதை நீங்க பெரிதுபடுத்தி கூட உங்களுடைய மொபைல்ல பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச பிரின்சிபிள் தான், இருந்தாலும் ஞாபகம் படுத்திக் கொள்வதற்காக இங்கு மீண்டும் அதை வந்து ஒரு பிக்சரஸ்க டயக்ராமேட்டிக் பிரசன்டேஷன் இங்கு வழங்கப்படுகின்றது. மேல பார்த்தோம் அப்படின்னா சச்சித் ஆனந்தம், அதுதான் ஒரிஜினல் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறாரு. தே ஃபார்ம் த யூனிவர்சல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. அது அந்த அளவிற்கு நாம் உயர முடியும் அப்படிங்கிறாரு. அவ்வாறு உயரும் பொழுது நம்மால வந்து அதனுடைய அந்த இதுதான் வந்து ஃபண்டமெண்டல், அனைத்திற்கும் ஃபண்டமெண்டலா இருப்பது சச்சித் ஆனந்தம் தான். அதை வந்து ஒருவர் அனுபவபூர்வமாக உணர முடியும் அப்படிங்கிறார். இந்த 3 விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் தன்னை சத் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவும் தன்னை
உருவாக்கி கொள்கின்றது. உணர்வு நிலை அதனுடைய சக்தியாகவும் உருவாக்கி கொள்கின்றது. கான்சியஸ்னஸ் சித் அதுவாகவும் தன்னை உருவாக்கி கொள்கின்றது. ஆனந்தமாகவும் தன்னை உருவாக்கி கொள்கின்றது. அடிப்படையில மூலப்பொருள் சச்சிதானந்தம். அது என்ன செய்கின்றது? செல்ஃப் ஃபார்முலேஷன். செல்ஃப் ஃபார்முலேஷனா நான் என்ன ஒரு குறிப்பிட்ட வகையில் நான் என்னை உருவாக்கி கொள்கின்றேன். அந்த பரம்பொருள் இந்த 3 நிலைகள் எப்படி உருவாக்கி கொள்கின்றது? சத் ஆகவும் உருவாக்கி கொள்கின்றது, சித் ஆகவும் உருவாக்கி கொள்கின்றது, ஆனந்தமாகவும் தன்னை உருவாக்கி கொள்கின்றது. செல்ஃப் ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், செல்ஃப் ஃபார்முலேஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இதுல எது இந்த 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 மேல் தளத்துல பார்த்தோம் அப்படின்னா சச்சித் ஆனந்தம் பார்க்கிறோமே, அந்த நிலையில எது ஒரு முன்னிலையில் காணப்படுகின்றது? எது முன்னிலையில் காணப்படுகின்றது அப்படின்னா அந்த யூனிட்டி, அந்த ஒருமை, யூனிட்டி எல்லாமே அங்க அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது 3 சொற்களாக நம்ம குறிப்பிட்டாலும் அது ட்ரையூன். ட்ரையூன் என்ன அர்த்தம்? ஒன்றே ஒன்று பிரிக்க முடியாது. ஏகமாக இருப்பதுதான் 3 அம்சங்களாக இருக்கின்றது. ஆனால் 3 அம்சங்களும் ஒரே அம்சம்தான், ஒன்றாக இருப்பவை. அதுல பிரிவினையே இருக்க முடியாது. சத் வேறு சித் வேறு அப்படிங்கிறது கிடையாது, ஆனந்தம் வேறு அப்படிங்கிறது கிடையாது. இது இல்லைன்னா அது இல்லை, அப்படிதான் அங்க இருக்குது. அதனால என்ன இருக்கு, என்ன அங்க அந்த ஒருமைத்தனம் தான் அங்க முன்னிலையில் காணப்படுகின்றது. இன் விச் இஸ் புட் இன் ஃப்ரண்ட் த யூனிட்டி ஆஃப் த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், த பவர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ், யூனிட்டி ஆஃப் த டிவைன். எல்லாம் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கு, அங்க டிவிஷனே கிடையாது. சத் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்க, டிவிஷனா இருக்கு. இங்க எப்படி இருக்கோம் நம்ம? நான் வேறு, நீ வேறு, இந்த உலகம் வேறு, இந்த இடம் வேறு, அடுத்த இடம் வேறு, அப்படிதான் நம்ம இருக்கிறோம்ல. இந்த பொருள் வேறு, அந்த பொருள் வேறுன்னு டிவிஷன் இருக்கு. ஒரே பொருள் தான், டிவிஷன் இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. யூனிட்டி ஆஃப் டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் உணர்வு நிலையில அங்க பிரிவே கிடையாது, சக்தியில பிரிவே கிடையாது. மனிதர்கள்ட்டையும் நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள்ட்டையும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, ஒரு சக்தி இருக்கான். மாறுபாடு வேறுபாட்டை பார்க்கின்றோம். அங்க த பவர் ஆஃப் த யூனிட்டி ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ், த பவர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ், யூனிட்டி ஆஃப் த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், த பவர் ஆஃப் த, அங்க எது முன்னிலையில் காணப்படுகின்றது என்றால், நம்பர் 1 எல்லாமே ஒருமையில் இருக்கின்றது. 2வது அந்த டிவைன் இறை சக்தியினுடைய சக்தி முன்னிலையில் காணப்படுகின்றது. இறை ஆனந்தம், த பிளிஸ் ஆஃப் த டிவைன் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது முன்னிலையில் காணப்படுகின்றது. ஓவர்ட்டா இருக்கு, ஓவர்ட்னு சொல்றாங்கல்ல, முன்னிலையில். அதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது, அந்த இடத்துல போய் மிஸ் பண்ண முடியாது. இங்க எப்படி இருக்கு, நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் என்கின்ற நம்ம இருக்கக்கூடிய இந்த கீழ் உலகத்துல எப்படி இருக்கு? இதெல்லாம் இருக்கு, சச்சிதானந்தம் இருக்கு. ஆனா எல்லாமே மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. நாட் கன்சீல்ட் ஆர் டிஸ்கைஸ்ட் ஆஸ் ஹியர். இங்க எப்படி இருக்கு? மறைக்கப்பட்ட நிலையில அதனுடைய முழு அடையாளத்தையும் மறைத்து இருக்கின்றது. நம்மால அந்த உயர்நிலைக்கு செல்லும் பொழுது அதனுடைய தன்மையில சற்றும் குறைவில்லாமல் நம்மால அதை ஒருவர் அடைய முடியும். ஃபார் we can possess them in their full independent reality அப்படிங்கிறார். ஸோ அந்த மேல இருக்கக்கூடிய நிலையில அது அப்படிதான் இருக்கு. சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டியோட அப்படியே இருக்கு. அங்க எல்லாமே அதனுடைய தனித்தன்மையோட இருக்கு. சற்றும் அதுல ஒரு குறைபாடு இல்லாமல் அங்க பார்க்கிறோம், வெளிப்புறமாக பார்க்கிறோம், அங்க மறைவாக காணப்படுவது இல்லை. அடுத்தது போகலாம். A fourth principle of supramental truth consciousness is associated with them, manifesting unity in infinite multiplicity. It is the characteristic power of self-determination of the infinite.
This quadruple power of the supreme existence, consciousness, and delight constitutes an upper hemisphere of manifestation based on the Spirit's eternal self knowledge. If we enter into these principles, or into any plane of being in which there is the pure presence of the reality, we find in them a complete freedom and knowledge. Thank you. Yes. A fourth principle of supramental truth consciousness is associated with the three fundamental and original principles. It is manifesting unity in infinite multiplicity. It is the characteristic power of self-determination of the infinite. The infinite Sat Chit Ananda is manifested through finite multiple forms in the world through the power of supermind. This quadruple power of the supreme existence, consciousness, and delight constitutes an upper hemisphere of manifestation. This upper hemisphere of manifestation is based on the Spirit's eternal self-knowledge. Here there is no division or ignorance. We find a complete freedom and knowledge if we enter into these principles, Sat, Chit, Ananda, Supermind, or into any plane of being in which there is the pure presence of the reality. Thank you, sir. Thank you. The fourth principle, first three principles பார்த்தோம், சத் சித் ஆனந்தம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோர்த் பிரின்சிபிள் தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சூப்பர் மைண்ட், சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சூப்பர் மைண்ட் வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சச்சிதானந்தத்தோட அசோசியேட் ஆயிருக்கு. இந்த சூப்பர் மைண்ட் வந்து என்ன செய்கின்றது அப்படின்னா எதற்கு காரணமாக இருக்கின்றது என்றால், இந்த உலகத்துல கீழ் உலகத்துல பாக்குறோம் எல்லாமே மல்டிப்ளிசிட்டி தான் பாக்குறோம். எல்லாமே வந்து பலவாக இருப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். பலவாக இருக்கும் அனைத்தினுள்ளும் எது வந்து அந்த ஒரு ஒருமைத்தன்மையை உறுதி செய்கின்றது என்றால் இந்த சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் இருப்பதனாலதான் வந்து பலவாறாக இருப்பவை அனைத்திற்கும் பின்னால யூனிட்டி இருக்கு. அது மேற்புறமா தெரியல, எல்லாத்துக்கும் பின்னாடி யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு அண்டர்லைங் ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கிறார். இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டி தான் பார்க்குறோம், இருந்தாலும் அதற்கு பின்னால வந்து ஒரு யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறார். நமக்கு தெரியாது, ஆனா இருக்கு அது. பிகாஸ் த சூப்பர் மைண்ட் இஸ் தேர். அதுதான் வந்து எல்லாமே வந்து இப்போ இன்ஃபேக்ட் சூப்பர் மைண்ட் இல்லை அப்படின்னா எல்லாம் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் அது வந்து அதனுடைய சக்தியின் அது வந்து ஒரு சக்தி, ஒரு பவர் இல்லையா. சூப்பர்மெண்டல் பவர் அப்படிங்கிறது சூப்பர் மைண்டினுடைய பவர். அது என்ன, அந்த சக்தி என்ன செய்கின்றது அப்படின்னா சச்சிதானந்தம் இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது. இன்ஃபினிட்டா என்ன, எல்லையற்றது. அது எல்லைக்குள்ள இருக்கவே முடியாது. எல்லைக்குள்ள சச்சிதானந்தம் என்பது இருக்கவே முடியாது. எல்லைக்குள்ள இருக்கவே முடியாதுன்னா எப்படி சிருஷ்டி என்பது இங்க சாத்தியமாகும்? உலகத்துல எல்லாமே எல்லைக்குட்பட்ட வடிவங்களைத்தான் பார்க்கின்றோம். தனிப்பட்ட மனிதர்கள், பொருட்கள், எல்லாமே அமைப்புகளை பார்க்கின்றோம். இது எவ்வாறு சாத்தியம்? எது வந்து அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தத்தை எல்லைக்குட்பட்ட வடிவங்களாக வெளிப்படுத்துகின்றது அப்படின்னா அதுதான் சூப்பர் மைண்ட், அதனுடைய சக்தி. இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் பவர் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்ஃபினிட். செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ன அர்த்தம்? தன்னைத்தானே ஒரு அமைப்பில் இருத்திக் கொள்ளுதல். செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்ஃபினிட். இன்ஃபினிட்டா என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிட்டர்மினேட்டா இருக்கும். அது எதுவுமே அதுங்க அந்த இடத்துல வந்து உறுதி செய்ய முடியாது. எல்லைக்குட்பட்ட ஒரு வடிவத்திற்குள் எதன் மூலமாக தன்னை உறுதி செய்து கொள்கின்றது என்றால் அதுதான் வந்து அந்த சூப்ராமெண்டல் பவர்.
ஸோ இந்த டோட்டலா அந்த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ் 7 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். அந்த 7 பிரின்சிபல்ஸ்ல 4 சக்திகள், 4 டிவைன் பிரின்சிபல்ஸ் இல்லையா, ஃபோர்ஃபோல்டு டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபோர்ஃபோல்டு டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபோர்ஃபோல்டு டிவைன் பிரின்சிபல்ஸ் பார்த்துருக்கோம். அதுதான் வந்து சச்சித்தானந்தம் சூப்பர் மைண்ட். இந்த 4 விஷயம் தான் வந்து அந்த அப்பர் ஹெமிஸ்பியர் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன். பாருங்க, அந்த இதுக்கு மேல இருக்கு பாருங்க, சூப்பர் மைண்ட், ஆனந்தம், சித், அப்புறம் சத். இது அப்பர் ஹெமிஸ்பியர்ல இந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ் தான் வந்து இருக்கு. இது வந்து எதன அடிப்படையில் இருக்கு? இந்த 4 பிரின்சிபிள்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில எது இருக்கு அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? பேஸ்ட் ஆன் த ஸ்பிரிட்ஸ் இட்டர்னல் செல்ஃப் நாலேஜ். ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா அந்த சச்சிதானந்தம், அந்த மெய்ப்பொருளினுடைய. இட்டர்னல் என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. செல்ஃப் நாலேஜ்னா அங்க எதுவுமே வெளியிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. எல்லாமே, அனைத்து ஞானத்தையும் தன்னுள்ளே கொண்டதாக இந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸும் இருக்கின்றது. இந்த அப்பர் ஹெமிஸ்பியர்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன காணப்படுகின்றது என்றால், ஸ்பிரிட்ஸ் இட்டர்னல் செல்ஃப் நாலேஜ். இது ஏன் இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனாலதான் இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். கீழே வேற மாதிரி இருக்கு, மேல வந்து வேற மாதிரி இருக்கு. மேல வந்து ஸ்பிரிட்ஸ் இட்டர்னல் செல்ஃப் நாலேஜ் இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா இட்டர்னல், நம்ம வந்து இக்னோரன்ஸில் தான் இருக்கோம். இவால்விங் இக்னோரன்ஸ் தான், பட் அங்க இக்னோரன்ஸில் தான் இருக்கும். செல்ஃப் நாலேஜ் கிடையாது. இங்க நாலேஜ் என்பது டு பி அக்வயர்ட், அப்படிதான் இருக்கு. இங்க நம்ம வந்து நம்மால வந்து இந்த உயர்தளங்களை ஒரு மனிதனால எட்ட முடியுமா என்றால் எட்ட முடியும் அப்படிங்கிறார். we can enter into these principles or to any plane of being. எந்த தளத்துக்கு வேணாலும் ஒருவர் செல்ல முடியும் அப்படிங்கிறார். அங்க வந்து என்ன காணப்படும் அப்படின்னா, அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு சாநித்தியம் அங்கு காணப்படும். இந்த 4 பிளேன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அப்சல்யூட் பியூரிட்டி இருக்கும். அங்க வந்து எதுவுமே கலப்படமே இருக்காது. பியோர் பிரசன்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி. சச்சித் ஆனந்தம் சூப்பர் மைண்ட்ல வந்து எது இருக்கும்? பியோர் பிரசன்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி. அங்க ஏன்னா அங்க டிவிஷனே கிடையாது, கான்சியஸ்னஸ்ல டிவிஷனே கிடையாதுங்கிறதுனால அங்க பியோர் பிரசன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ பியோர் பிரசன்ஸ் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி. அங்க போனா என்ன கிடைக்கும்? நமக்கு எதை கண்டறியலாம் என்றால், ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம இக்னோரன்ஸ்ல இருந்து நாலேஜுக்கு போயிடுவோம். we find them in a complete freedom and knowledge. இப்ப நம்ம ஃப்ரீடம் என்ன அர்த்தம்? ஃப்ரீடம்னா நம்ம நினைக்கிற மாதிரி பிசிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இல்லை. பகவான் சொல்லக்கூடிய ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னோரன்ஸ் சொல்றார். கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னோரன்ஸ். நம்ம இப்ப இக்னோரன்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். அதுல இருந்து ஃபுல் நாலேஜுக்கு வந்துடுவோம் நம்ம. கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் நாலேஜ் எப்போ அப்படின்னா இந்த ஹையர் ஹெமிஸ்பியருக்கு போகும்பொழுது. ஹையர் ஹெமிஸ்பியருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை எட்ட முடியும் அப்படின்னு பகவான் சொல்றது அப்படின்னா, இந்த சூப்பர் மைண்டை ஒருவர் எட்ட முடியும். சூப்பர் மைண்டை எட்டிட்டா அது அந்த 4 மற்ற பிரின்சிபிள்ஸையும் எட்டின மாதிரி அப்படிங்கிறார். சூப்பர் மைண்டுக்கு அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சச்சிதானந்தத்தினுடைய அனைத்து தன்மைகளையும் ஒருவர் உணர முடியும். அதனால்தான் பகவான் வந்து இங்க வந்து ரொம்ப எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா, மைண்டை கடந்து நம்ம போகணும். ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்டுக்கு ஒருத்தர் போனோம் அப்படின்னா சூப்பர் மைண்டினுடைய கம்ப்ளீட்டா அதை ரீச் பண்ண முடியும். அது மாத்திரம் பார்த்தாது, நம்ம அதால கீழே கொண்டு வரவும் முடியும். கொண்டு வந்து அதன் மூலமாக கீழே வந்து நம்மளால வந்து அறியாமையை வந்து ஃபுல் நாலேஜா மாற்ற முடியும். அப்படிங்கிறது தான் பகவானினுடைய யோகம். யோகத்தினுடைய அடிப்படையே இதுதான். இந்த டயக்ராம் பத்தி நான் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் பரிமாற
கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஒரு டயக்ராம் வந்து நான் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இது தயார் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல. அது எப்படின்னா அந்த சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நான் வந்து இந்த இன்புட் தான் கொடுத்தேன் அப்படின்னா, draw a sphere. ஏன்னா நான் படிச்சதை வச்சு நான் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். இவ்வளவுதான் கொடுத்தேன். அது உடனே ஒரு 2 நிமிஷம் இந்த டயக்ராம் எனக்கு கொடுத்துருச்சு. Draw a sphere with the following components in the descending order. In the upper hemisphere, Satchit Ananda. In the center, supermind. In the lower hemisphere, mind, life and matter. அப்படின்னு நான் வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். அது உடனே இமேஜை கிரியேட் பண்ணி எனக்கு உடனே கொடுத்துருச்சு. எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி முன்னேறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய வேலை தான். இது குறித்து ஒரு அச்சத்தையும் சில பேர் வந்து எழுப்பினார்கள். என்ன எழுப்பினாங்க அப்படின்னா, இதுல இருக்கிற ரொம்ப இதாக இருக்கலாம், இது வந்து மனிதனை வந்து ஓவர்டேக் பண்ணிடும். ஈவன் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு, ஸ்ரீஅரபிந்தோ வந்து சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ்லாம் மனிதன் போகணும்னு சொல்றாரு. அதை ரீச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மைண்டை டேக் ஓவர் பண்ணிடுமா அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தார். அது அவங்கெல்லாம் தெரியாம சொல்றாங்க. இவங்கெல்லாம் வந்து அரவிந்தரை படிச்சிருக்கிறாங்க, பட் என்னன்னு ஒரு அடிப்படையில புரிஞ்சுக்காம ஒருத்தர் பேசியிருந்தாரு, சம்படி ஃப்ரம் யூஎஸ் நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என்னதான் இந்த டூல் இருந்தாலும் இந்த டூலை வந்து ஆப்ரேட் பண்றது ஹியூமன் மைண்ட் தான். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. வாட் எவர் இட் இஸ், ஏஐ வந்து டூல் வந்து இட் இஸ் பீயிங் ஆப்ரேஷனல், மேட் ஆப்ரேஷனல் பை த ஹியூமன் மைண்ட். ரெண்டாவது, இட் டசன்ட் பிரிங் எனி சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். சூப்பர் மைண்ட்ல வந்து சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் கிடைக்கும். நாலேஜ் வந்து நம்மளுக்கு சூப்பர் மென்டல் லெவல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இன்ட்யூட்டிவா கிடைக்கும். எல்லாமே வந்து இன்ட்யூட்டிவா எல்லாமே கிடைக்கும். காலத்தை கடந்த நிலையில கிடைக்கும். எல்லாமே வந்து காலத்தை கடந்த நிலையில கிடைக்கக்கூடிய இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான் சூப்பர் மைண்ட்ல கிடைக்கும். அங்க வந்து தேர் வில் பி a சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கொடுக்க முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் cannot bring about a change of consciousness in the human being. அதனால பயப்படவே தேவையில்லை. இட் கேன் நெவர் ஓவர்டேக் த ஹியூமன் மைண்ட், ஆர் இட் கேன் நெவர் கம் நியர் சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் கிட்ட கூட வர முடியாது. அதனால சூப்பர் மைண்டுங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிவைன் பிரின்சிபிள்ஸ். ஆல் செட் அண்ட் டன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேன்மேட் திங், மேட் பை த ஹியூமன் மைண்ட். ஸோ அந்த மைண்டினுடைய லிமிடேஷன்ஸ் என்னவோ அதுக்குள்ளதான் அது வேலை செய்யும். மேபி வித் வெரி ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அது நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணும். பட் ஸ்டில் இட் இஸ் பவுண்ட் பை த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட். எதற்காக இதை பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால், இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து டாக் ஆஃப் த டே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்படிலாம் படிக்கிறோமே, ஒரு பக்கம் இப்படி நடக்குது, எப்படி நம்ம வந்து ரெக்கன்சைல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு சம்டைம்ஸ் ஒரு கேள்வி எழும். அதற்காகத்தான் இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்தது போகலாம். The other three powers and place of being, of which we are even at present aware, form a lower hemisphere of the manifestation, a hemisphere of mind, life, and matter. These are in themselves powers of superior principles, but wherever they manifest in a separation from their spiritual sources, they undergo, as a result of phenomenal lapse, into a divided in place of the true undivided existence. This lapse, this separation, creates a state of limited knowledge, exclusively concentrated on its own limited world order and oblivious of all that is behind it and of the underlying unity. A state, therefore, of cosmic and individual ignorance.
எஸ். படிக்கட்டுமா சார்? Explanation. The other three powers and planes of being form a lower hemisphere of the manifestation. It is a hemisphere of mind, life, and matter. These are in themselves powers of the superior principles. Wherever they manifest in a separation from their spiritual sources, they lapse into a divided existence instead of the true undivided existence. This lapse, this separation, creates a state of limited knowledge, exclusively concentrated on its own limited world order. It is oblivious of all that is behind it and of the underlying unity. Therefore, it is a state of cosmic and individual ignorance. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 ஹை லெவல்ல, அந்த ஹையர் ஹெமிஸ்பியர்ல, அப்பர் ஹெமிஸ்பியர்ல சச்சித் ஆனந்தம், அப்புறம் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர். இந்த 7 பிரின்சிபிள்ஸ் தான் இந்த எல்லாமே. இதுதான் இந்த 7 கார்ட்ஸ் ஆஃப் பீயிங். 7 கார்ட்ஸ் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுல என்னன்னா ஒரு பிரின்சிபல் இருந்தா மற்ற 6 பிரின்சிபலும் பின்னாடி இருக்கும் அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு. மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த மேட்டருக்கு பின்னாடி இந்த மற்ற 6 பிரின்சிபிள்ஸும் அது உள்ள இருக்கும் அப்படிங்கிறார். நீங்க எதையுமே இங்க வந்து, ஏன்னா ஆல் இஸ் பிரம்மன், ஆல் இஸ் பிரம்மன், எல்லாமே ரியாலிட்டிங்கும் பொழுது மேட்டர் அப்படிங்கிறது தனியா இருக்கிறது இல்லை. மேட்டர்னா அதுக்குள்ள லைஃப் இருக்கு, அதுக்குள்ள மைண்ட் இருக்கு, அதுக்குள்ள சூப்பர் மைண்ட் இருக்கு, அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஒன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள இன்னொன்று இருக்கும். அதுதான் பகவானுடைய கருத்து. எதுவுமே இங்க தனித்தனியா கிடையாது. நம்ம வசதிக்காக நம்ம பிரிச்சுக்கிறோமே ஒழிய எல்லாமே ஒண்ணுதான். முதல்ல சொன்னது வந்து இந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ், அதுவும் 4 விதமான சக்திகள் தான். கீழே இருக்கிறது 4 விதம், கீழே இருக்கிறதும் ஒரு 3 விதமான சக்திகள் தான். மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறதும் ஒரு 3 விதமான சக்திகள் தான். அதுதான் வந்து லோவர் ஹெமிஸ்பியர் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன். லோவர் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர், இது 3 தான் இருக்கு. மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடியது அந்த மைண்ட் அப்படிங்கிற நிலையில இருக்கிறோம். அதனாலதான் மனிதன் வந்து உச்சக்கட்ட நிலையில இருக்கிறான். பட் ஹி ஹாஸ் டு ரீச் த லெவல் ஆஃப் த சூப்பர் மைண்ட். மைண்ட் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் நிலை கிடையாது அப்படின்னு தான் பகவான் கூறுகின்றார். இந்த மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது என்ன? அது வந்து ஒரு இன்ஃபீரியரா? மேல வந்து சச்சிதானந்தம் இருக்கிறது, அது சூப்பர் மைண்ட், அது சுப்பீரியர். மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் வந்து ஒரு இன்ஃபீரியர் அமைப்புகளா அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் கிடையாது. அது தே ஆர் நாட் இன்ஃபீரியர். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. தே ஆர் இன் தெம்செல்வ்ஸ் பவர்ஸ் ஆஃப் த சுப்பீரியர் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறார். மைண்டும் சரி, லைஃபும் சரி, மேட்டரும் சரி, அதுவும் வந்து அந்த மேலுள்ள அந்த உயர் விதிகளினுடைய சக்திகள் தான் என்று கூறுகின்றார். தே ஆர் இன் தெம்செல்வ்ஸ் பவர்ஸ் ஆஃப் த சுப்பீரியர் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறார். ஆனா அது வந்து ஏன் இங்க வந்து ஒரு சரியான முறையில செயல்படுவது இல்லை அப்படின்னா அதனுடைய ஆதியிலிருந்து பிரிந்த நிலையில் செயல்படுகின்றன. அதனுடைய ஆதி மூலம் வந்து அந்த 4 டிவைன் பிரின்சிபிள்லேருந்து பிரிந்து செயல்படுகின்றன. மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் வந்து பிரிந்த நிலையில் செயல்படுகின்றன. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் சோர்சஸ்ல இருந்து அது வந்து பிரிந்த நிலையில் செயல்படுவதனால ஒரு பிரிவுபட்ட இருப்பில் அவை ஒருவித வீழ்ச்சியை அடைகின்றன. லேப்ஸ், அந்த இடத்துல ஒரு லேப்ஸ், ஒரு வீழ்ச்சி. பிரிவுபட்ட நிலையினுள் அது வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால் அவை அனைத்துமே பிரிவுபட்ட நிலை என்கின்ற ஒரு நிலையில் அவை விழுந்து விடுகின்றன. தி லேப்ஸ் இன்டு a divided existence. மேல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம், எல்லாமே வந்து யூனிட்டின்னு பார்த்தோம். அன்டிவைடட் எக்ஸிஸ்டன்ஸா மேல இருக்கு, கீழே வந்து எல்லாமே டிவைடட் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா அது மூலத்திலிருந்து பிரிந்து செயல்படுவதனால அப்படி இருக்கு. லேப்ஸ் அப்படிங்கிறார்.
இந்த லேப்ஸை தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலா என்ன சொல்றோம், டிவைடட் கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஒரிஜினல் சின் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்பிடன் ஆப்பிள், இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல வந்து ஃபர்பிடன் ஆப்பிளை வந்து ஆடம் அண்ட் ஈவ் சாப்பிட்றாங்க, அப்புறம் கீழே அவங்க தள்ளப்படுறாங்கன்னு சொல்றோமே, அது வந்து சிம்பாலிக்கலா இந்த கருத்தை தான் கோருகின்றன. தேர் இஸ் எ டிவிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த லேப்ஸ், இந்த செப்பரேஷன் என்ன ஆகுது, இந்த பிரிந்து வர்றதுனால என்ன என்ன எதை இது உருவாக்கி தோற்றுவிக்கின்றது என்றால், ஒரு லிமிட்டெட் நாலேஜ் தான் இருக்கு. இங்க நம்ம மேல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் நாலேஜ்னு பார்த்தோம். இட்டர்னல் செல்ஃப் நாலேஜ் அங்க மேல இருக்கு. இட்டர்னல் செல்ஃப் நாலேஜ் எல்லாமே எதையுமே அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாமே தானாகவே தன்னுள்ளே இருக்கின்றது எல்லாமே. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, லிமிட்டெட் நாலேஜ் பார்க்கிறோம். இங்க நம்மளுடைய மைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா கம்ப்ளீட்டா எல்லா நாலேஜும் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு 7 விதமான அறியாமைகளில் இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? கம்ப்ளீட்டா எப்படி ஒரிஜினல் இக்னோரன்ஸ், காஸ்மிக் இக்னோரன்ஸ், ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ், சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ், டெம்பரல் இக்னோரன்ஸ், ப்ராக்டிக்கல் இக்னோரன்ஸ்னு 7 விதமான அறியாமைகளை நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம நாலேஜ்ல இருப்போம்னு சொல்றோம்னு சொல்ல முடியாது. we live in a state of a limited knowledge. ஒரு லிமிட்டெட் அமைப்போடு தான் நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி கான்சென்ட்ரேட்டட் ஆன் இட்ஸ் ஓன் லிமிட்டெட் வேர்ல்ட் ஆர்டர். எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அவனுக்கு வந்து அவனுடைய துறையில தான் அவன் சொல்ல முடியும் ஒழிய மற்ற துறையை பார்த்தா அவனுக்கு சொல்ல தெரியாது. நம்முடைய பின்புலத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நாம் அறிவது கிடையாது. இட் இஸ் அப்ளீவியஸ் ஆஃப் ஆல் தட் இஸ் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறார். அப்புறம் நம்மளுடைய மேற்புற தோற்றத்துல எதை பார்க்கிறோம், எல்லாமே பிரிவினைகளை பார்க்கின்றோம். ஆனா ஒரு அண்டர்லைன் யூனிட்டி இருக்கு, அடித்தளத்துல ஒரு ஒருமைத்தனம் இருக்கின்றது என்பதையும் அறியாமல் இருக்கின்றோம். தேர்ஃபோர் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த கீழ்த்தளத்துல மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற நிலையில அந்த கீழ் ஹெமிஸ்பியர்ல எப்படி இருக்கிறோம், அது எத்தகைய நிலை என்று பகவான் வர்ணிக்கின்றார். இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் காஸ்மிக் அண்ட் இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ். ஏன் காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாருன்னா, காஸ்மிக் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த சூப்பர் மைண்டுக்கு மேலதான் காஸ்மிக் நாலேஜ் இருக்கு. மைண்ட் அப்படிங்கிற நிலை வந்தப்புறம் காஸ்மிக் இக்னோரன்ஸ், அந்த காஸ்மாஸும் இக்னோரன்ஸில் தான் போயிடுது. காஸ்மிக் இக்னோரன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ் ரெண்டுமே இந்த கீழுள்ள நிலைகள்ல காணப்படுகின்றன அப்படிங்கிறாரு. அடுத்துள்ள விளக்கத்தை இவங்க படிக்கிறீங்களா மேடம்? திலகவதி மேடம் படிக்கிறீங்களா? As we descend from the highest, there are first the 3 original principles of Satchidananda. கேக்குதாங்க சார்? எஸ் கேக்குது சார். Okay. The fourth is the supramental truth consciousness. It is a power of Satchidananda, a power of self-determination of the infinite. If the Satchidananda, which is infinite, is to manifest, it can manifest only in an infinite way. If it has to manifest in a finite way, as this being, that being, as this world, that world, it has to limit itself, it has to self-determine itself. This power of Satchidananda of self-determination, self-limitation is called the supramental truth consciousness. Then follow the 3 lower powers, mind, life and physical. When separated from their spiritual sources, they lapse into divided existence and limited knowledge. Mind is derived from the overmind. It is a luminous shadow of the supermind. Life is derived from consciousness force. The physical is derived from Sat. But these are not free, not omnipotent here because they have got separated from their original sources. Here they lapse into a divided existence.
The result is there is a limited knowledge of its own world order. The material world knows only itself, the life world knows only itself, the mind world knows only itself. It does not have a living contact with the whole totality of world existence. This lapse culminates into inconscience, out of which the involved being and consciousness have to slowly emerge in an evolutionary process. Gradually, it has to develop to emerge in the form of matter, life, mind, and then it has to be followed by the supramental and ultimately by Satchidananda, Satchidananda. The mental, the vital, and the physical are realized powers for us. The other four are still to be realized as we are in the middle stage of this evolution. Thus, it is clear that there is no exclusive truth of matter, of life, of mind by themselves. All of them have to be suffused with the higher light, with the higher power of the spirit. Sri M.P. Pandit talks on the Life Divine, Volume 2, page 306. Thank you, sir. தேங்க்யூ மேடம். இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்த கருத்துக்களினுடைய ஒரு சம்மரி தான் இங்கே கொடுக்குறாங்க. எப்படி நம்ம லிமிட்டட் நாலேஜ் வருது, இந்த செப்பரேஷன் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி செப்பரேஷன் வரதுனால லிமிட்டட் வேர்ல்ட் நாலேஜ் வருது. அண்டர்லைங் யூனிட்டி நம்ம பார்க்கறது இல்லை, நமக்கு பின்புலத்தில் இருப்பது நமக்கு எதுவுமே தெரிவதில்லை. அதனால தான் நம்ம வந்து காஸ்மிக் ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸில் இருக்கிறோம். சச்சிதானந்தத்தை வந்து இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய ஃபைனைட் அமைப்புகளாக எது மாற்றுகின்றது என்றால் அந்த சூப்பர் மைண்ட் தான், சூப்பர்மெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் வந்து ஃபைனைட் அமைப்புகளை உருவாக்கும் சக்தியாக செயல்படுகின்றது. அதர்வைஸ் அது இல்லை அப்படின்னா இந்த சச்சிதானந்தம் cannot செல்ஃப் டிட்டர்மின் இட் செல்ஃப் அப்படின்றத பார்க்குறோம். இந்த செல்ஃப் லிமிடேஷன், செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் சச்சிதானந்தம் தான் வந்து இந்த சூப்பர்மெண்டல் பவர் செய்யுது. இந்த மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வந்து நேச்சுரலி ignorance, டிவிஷன். மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மைண்டினுடைய ஒரு நிழலாகத்தான் செயல்படுகின்றது. அதனுடைய ஒரிஜினல் சோர்ஸோட இருக்கிறது இல்லை. லைஃப் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதனுடைய ஒரு டிரைவ்டு அமைப்பாகத்தான் செயல்படுகின்றது. பிசிக்கல்லா இருக்கக்கூடிய பொருளும் பார்த்தோம் அப்படின்னா சத் அதனுடைய பொருளாகத்தான் செயல்படுகின்றது. ஸோ அவங்க தேர் நாட் ஃப்ரீ. அதனால வந்து அதனுடைய ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து பிரிவுபட்ட நிலையில் இருப்பதனால அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டியில செயல்படுவதில்லை. அங்கே ஃபுல் நாலேஜ் அங்கே காணப்படுவது இல்லை, நம்மளுடைய லெவலில் காணப்படுவது இல்லை. எல்லாமே லிமிட்டட் நாலேஜில் தான் நம்ம செயல்படுறோம். மெட்டீரியல் வேர்ல்டு அது ஒரு எல்லைக்குள்ள செயல்படுகின்றது, லைஃப் வேர்ல்டு அது ஒரு எல்லை, மைண்ட் வேர்ல்டு அது ஒரு எல்லை. ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் நம்ம வாழ்கின்றோம். இது என்ன நடைபெறுகின்றது? இந்த அறியாமை, இந்த கீழ் உள்ள இந்த லேப்ஸ் என்பது, வீழ்ச்சி என்பது இறுதியில உணர்வற்ற நிலை என்கின்ற ஒரு இறுதியான நிலையை எட்டுகின்றது. கல்மினேட்ஸ் இன்டு இன்கான்ஷியன்ஸ். இதுலேருந்து நம்ம எவல்யூஷன், இந்த கான்சியஸ்னஸ் மெல்ல 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 மேலே எழுகின்றது. எவல்யூஷனரி ப்ராசஸ் மூலமாக வெளிப்படுகின்றது. மேட்டர்லேருந்து லைஃப், லைஃப்லேருந்து மைண்ட். அதுதான் நம்ம அடுத்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். அதனுடைய கருத்தை கூறுகின்றார். மேட்டர், லைஃப், மைண்ட் அப்படின்னு வெளியே வருகின்றது. இறுதியில் சூப்பர் மைண்ட், அல்டிமேட்டாக சச்சிதானந்தம். இதுதான் இவ்வாறு தான் இந்த மேல் நோக்கிய பயணம் என்னுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கின்றது. நம்ம இந்த மைண்ட், லைஃப் அண்ட் பிசிக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இந்த சக்திகளை நம்ம அறிகின்றோம். ஆனால் அந்த அதர் 4 பவர்ஸ் வந்து yet to be realized by us. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எவல்யூஷன்ல மிடில் ஸ்டேஜில் இருக்கோம். அதனால நம்ம அதை குறித்து அறிவது இல்லை. என்ன உண்மையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா எல்லாமே இங்கே பார்க்கக்கூடிய இந்த மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியே இருக்கக்கூடிய சக்திகள் அல்ல. எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் உண்மைன்னு சொல்ல முடியாது. சடப்பொருள் ஒன்று தான் உண்மை, லைஃப் ஒன்று தான் உண்மை, மைண்ட் ஒன்று தான் உண்மைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அதனுடைய ஒரிஜினல் பிரின்சிபிளோட நம்ம வந்து ஒன்றிணைக்கணும். மைண்டை சூப்பர் மைண்டோட ஒன்றிணைக்கணும். வாழ்வை அந்த ஒரிஜினல் சித் சக்தியுடன் ஒன்றிணைக்க வேண்டும். அதே போல இந்த
மேட்டர் என்கின்ற அந்த சடப்பொருளை அந்த ஒரிஜினல் சத் அதனுடன் இணைக்க வேண்டும். எல்லாமே வித் ஹையர் பவர் ஆஃப் த ஸ்பிரிட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதான் அதனுடைய கருத்து தான் இது. இப்போ மேற்கொண்டு அந்த பேராகிராஃப் 10 அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் we can க்ளோஸ். சார், இந்த ஓவர் மைண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டு காட்ஸோட இது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது இந்த ஹெமிஸ்பியர் இந்த இதுல எப்படி எங்க கொண்டு வந்து ஃபிட் பண்றது? அது இல்ல அது இதை விட தனியான ஒரு விஷயமா? அது இல்ல அதாவது இந்த மைண்டுடைய அப்பர் ஹெமிஸ்பியர்ல தான் அது இருக்கு. ஆமா, மைண்ட் இட்ஸ் a part. மைண்டோடைய ஹையஸ்ட் ரீஜன் எதுன்னு பார்த்தோம்னா ஓவர் மைண்டு தான். மைண்டுக்கு மேல ஹையர் மைண்ட், அதுக்கு அடுத்த மைண்டு இல்யூமின்டு மைண்ட் அப்படிங்கிறாரு. அதற்கு அடுத்தது இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதற்கு அடுத்தது ஓவர் மைண்ட். ஓவர் மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் இடையில ஒரு ஒரு தகடு போல ஒரு கோல்டன் லிட் இருக்கு. அந்த கோல்டன் லிட் தான் ஹிரண்மய பாத்திரா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன செய்யுது, அந்த ஃபுல் நாலேஜ் நமக்குள்ள வராம அது ஒரு அதுல இருந்து கசிவு தான் ஏற்படுகின்றதை ஒழிய நமக்கு ஃபுல் நாலேஜ் கிடைப்பது இல்லை. ஒரு ஒளி கசிவு ஏற்படுகின்றது, பட் ஃபுல் நாலேஜ் நமக்கு கிடைப்பது இல்லை. ஸோ ஓவர் த லிட் ஆஃப் த ஓவர் மைண்ட். ஓவர் மைண்ட் ஒரு லிட், அதற்கு மேல ஒரு லிட் போல இருக்கு. அந்த தகடு மூடி இருக்கு. அந்த மூடியை நம்ம மேல போனோம்னா சூப்பர் மைண்டுக்கு போகலாம். அதை குறிப்பிடும் வண்ணமாகத்தான் மதர் அந்த எனக்கு முன்னால ஒரு பொற்கதவுகள் இருந்தது. அதை ஒரு பொற் சுத்தியலால் உடைத்தேன். அதுல இருந்து ஒளி தங்க அந்த கோல்டன் லைட் அப்படியே பொழிந்தது அப்படின்னு நம்ம மதரோடைய படிச்சிருக்கோம். அது என்னன்னா சிம்பாலிக்கா அதுதான் மீனிங். அதுக்கு ஓவர் மைண்ட் அப்படிங்கிறது மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மைண்ட் எதுனா சூப்பர் மைண்ட், ஓவர் மைண்ட். சூப்பர் மைண்டுக்கு ஜஸ்ட் கீழே இருப்பது அது இங்க. ஏன்னா அவங்க பகவான் குறிப்பிடுவது அதை எதோட இணைக்கின்றார் என்றால் மைண்டோட இணைக்கின்றார். மைண்டினுடைய ஒரு அங்கமாகத்தான் நான் அதை சொல்றேன். மைண்டோட ஒரு பாட்டு தான் இல்லியூமின்ட், இன்ட்யூட்டிவ் அண்ட் ஓவர் மைண்ட். ஓவர் மைண்ட் இஸ் நாட் சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் கீழே இருப்பது தான் ஓவர் மைண்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த மைண்ட். ஏன்னா டிவிஷன் அங்கேயே ஆரம்பிச்சிருது. டிவிஷன் இந்த 4 இடத்துல டிவிஷனே கிடையாது, யூனிட்டி பாக்குறோம். டிவிஷன் ஓவர் மைண்ட்லயே ஆரம்பிச்சதுனால அங்கேருந்தே இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ்ங்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. காஸ்மிக் இக்னோரன்ஸ் அங்கதான் ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? So it's a part of the mind. Part of the mind. Okay.